தமிழகத்தில் திமுக அதிமுக இல்லாத புதிய அணி உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன், மோடி அலை வீசுவதால் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு 10% ஓட்டுகள் கிடைக்கும் என்று கூறினார். சென்னையில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன், இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவிற்கு ஊழல் புரிந்துள்ள காங்கிரஸ் அரசு மத்தியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும், தமிழக மக்கள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் எனவும் கூறினார். அதற்காக பாரதிய ஜனதா தலைமையிலான அணியில் மதிமுக, பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளை கொண்டுவர முயற்சிப்பதாகவும், தமிழகத்தில் மோடி அலை வீசுவதால் பாரதிய ஜனதாவுக்கு 10% ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தமிழருவி மணியன் கூறினார். 48 லட்சம் புதிய வாக்காளர்களில் ஒரு 5 விழுக்காடு கூட திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அவர்கள் வாக்களிக்க போவது கிடையாது. அவர்களுக்கு முன்னால் இருப்பது குட் கவர்னன்ஸ். அதற்கு மோடி ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். 48 லட்சம் வாக்குகள் என்பது ஏறக்குறைய தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் 10 விழுக்காடு. 2-3 விழுக்காடு வாக்குகள் திசை மாறினாலே நீங்கள் தேர்தல் முடிவுகள் தலைகீழாகிவிடும். அந்த ஸ்விங் என்று சொல்கிறோம். அது இங்கே 10 விழுக்காடு வாக்குகள் இன்றைக்கு மோடிக்கு இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ள புதிய அலையை பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொண்டு அதை ஓட்டுகளாக மாற்ற வேண்டும் என்றும் தமிழருவி மணியன் கூறினார்.